ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாடா EZ ஹோமில் போன வீடியோவில் வந்து என்னென்ன சுவிட்சஸ்ஸு என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு சுவிட்சுக்கான கனெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சுவிட்சு தான் எப்படி கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா 3 gang 2-way வந்து கன்வெர்ட்டர் சுவிட்சு. இதனோட கனெக்ஷன் எப்படி நம்ம வந்து லைட்டோட கனெக்ட் பண்ணணும், எப்படி நம்ம ஃபோனில் ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த 2-way கன்வெர்ட்டர் சுவிட்சு. இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா கீழே S1 S2 S3 அந்த மாதிரி இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா L1 L2 L3 இருக்கும். L1 L2 L3ல் நம்ம லைட்டுக்கு போகிற லைனை கொடுத்துடணும். L1 L2 L3னா லோடு. மேலே பார்த்திங்கன்னா லைட்டுக்கு போகிற இதில் எல்லாமே மேலே கொடுத்துருக்கோம். 3 இது பார்த்துருங்க, பார்த்தீங்களா? இது வந்து L1 L2 L3 3மே கொடுத்தாச்சு. கீழே S1 S2 S3 அதுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இது ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த்தாக வச்சுங்க, ஏன்னா உள்ளே அப்போ தான் அந்த கன்வெர்ட்டர் வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸுக்குள்ளார ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்னதாக வச்சிங்கன்னா அந்த ஸ்பேஸ் கரெக்டாக உட்காராது. நல்ல லென்த்தாக இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ S1 S2 S3 இருக்குல்ல, S1 எடுத்து ஒரு சுவிட்சுக்கு மேலே கொடுத்துடணும். கீழே வந்து லைன் போயிட்டுருக்கும், லோடு கொடுத்துருப்போம், லைனு ஃபேஸ் போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே சுவிட்சுக்கு மேலே வந்து நம்ம லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம். அந்த லைட் கனெக்ஷனை இதெல்லாம் S1ல் கொடுத்துடணும். அதே மாதிரி இன்னொரு சுவிட்ச் அது S2ல் கொடுக்கணும். இன்னொரு சுவிட்ச் இருக்கும், அது S3ல் கொடுத்துடணும். 3 சுவிட்சு கண்ட்ரோலு. 3 சுவிட்சு கண்ட்ரோல் அப்படின்னா 3 லைட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, 3 லைட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது 2-way டைப் சுவிட்சு. இது வந்து சுவிட்சிலையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபோன்லேயும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் காமன் ஒரு இது இருக்கும். காமன் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும். அப்புறம் லைனு, அப்புறம் நியூட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ S1 S2 S3 இந்த 3மே பார்த்திங்கன்னா லைன்லாம் கொடுத்து இது பண்ணியாச்சு. 3 சுவிட்சுக்கும் கொடுத்தாச்சு. 3 சுவிட்சுக்கும் 3 லோட் போகிறதும் கொடுத்தாச்சு. ஒன்றும் இல்லை, லோட் போகிற நம்ம டேரெக்டாக லோடு எடுத்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணுவோம், அதுக்கு நடுவில் இது கொடுக்குறோம், அவ்வளோதான் கான்செப்டே. 3மே வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நியூட்ரல் கொடுக்கணும், அப்புறம் ஃபேஸும் கொடுத்துக்கணும். பாருங்க, இது வந்து ஃபேஸ் ஒயர். நான் வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து இது ஃபேஸ் ஒயர் கொடுத்துட்டேன். நியூட்ரலுமே கொடுத்தாச்சு. காமனுக்கு ஒரு ஃபேஸ் ஒயர் கொடுக்கணும். இதுதான் கனெக்ஷன். இதுக்கு காமனுக்கு ஒரு ஃபேஸ் ஒயர் கொடுக்கணும். இதுதான் என்னோடய கனெக்ஷன். இது கரெக்டாக இருக்கா என்னாட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கணும். இது யூபிஎஸில் கொடுக்கறது பெட்ரு. யூபிஎஸ் லைனில் கொடுத்துட்டோம்னா, யூபிஎஸில் இருந்துச்சுன்னா வைஃபைலாம் யூபிஎஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இதுவும் யூபிஎஸில் கனெக்ட் ஆகினா கரண்ட்டு போனாலும் ஆப்ரேட் ஆகும். இதுக்கு நான் இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணால் வந்து நான் ப்ளூ கலர் லைட் ஒன்று பிங்க் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிங்க் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் அழுத்தி பிடிக்கணும் பட்டன் இருக்கும், அது ரீசெட் பட்டன். ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு தடவை லைட் ஆஃப் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் இதே மாதிரி பிங்க் ஆகும். அப்போ வந்து ரீசெட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கான்ஃபிகரேஷன் எதுவும் இல்லை, ரீசெட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு தடவை கான்ஃபிக் பண்ண முன்னாடி இது ரீசெட் பண்ணிக்கணும். இதை பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஒரு தடவை அமுஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ கண்டினியூவாக மறுபடியும் ப்ளூ வந்து பிங்காக ஆரம்பிக்கும். இப்போ இது எப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஆப் EZ ஹோம் அப்படின்னு ஒரு ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப் வந்து நான் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ஆப்பு தான் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இந்த ஆப்பு. அதுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டும் நான் ஃபஸ்ட்டு கேட்கும், அப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து ஆட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஆட் டிவைஸில் நம்மளது என்ன டிவைஸோ இது பண்ணிக்கணும். நம்மளது வைஃபை ஸ்மார்ட் சுவிட்ச் இருக்குங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிட்டு வைஃபை நேம் கேட்கும். இதில் பாருங்கள், வைஃபை ஸ்மார்ட் சுவிட்ச். அதில் வைஃபை நேம் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு
கிளிக் பண்ணிட்டு கான்ஃபிகரேஷன் சிக்னல் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட் எரியுதா ஃப்ளாஷிங்காக தான் இருக்குது. ஆமாம், ப்ளூ கலர் ஃப்ளாஷிங் ஆகிட்டு இருக்கும். இதுவும் அதுவும் இப்போ கனெக்டிவிட்டி ஆகும். இந்த ஒய்ஃபையோட இந்த டிவைஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டாச்சு, அப்போ கனெக்டிவிட்டி ஆகும். ஒவ்வொரு சமயம் வந்து கனெக்டிவிட்டி ஆகாது. அந்த ப்ளூ லைட்டு சரியாக எரியல, சரியாக ரீசெட் பண்ணல, சரியாக கனெக்டிவிட்டி சரியாக சிக்னல் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சமயம் வந்து கனெக்டிவிட்டி கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு டைம் வந்து பண்ணி இது பண்ணிட்டு தான். ஃபஸ்ட்டே பாருங்கள் கிடைக்கல. ஏன்னா 40%லேயே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிவைஸ்லாம் வந்திருக்கும், பட் ஆனால் வரல. அதனால் இப்போ வந்து சரியாக கனெக்டிவிட்டி வரல. இன்னொரு தடவை நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 65K பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிவைஸ், இன்ஸ்டால் த டிவைஸ் அப்படிலாம் கேட்கும். அந்த மாதிரி கேட்கல. அதனால் நம்ம இப்போ என்னென்னா சிக்னலோட கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். 100 முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் முதல்லேருந்து கேட்கும். ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் பண்ண வேண்டியதான். அந்த ப்ளூ கலர் பிங்கி கரெக்டாக எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இதே ஆகும். கனெக்டிவிட்டி சரியாக ஆகலை, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். வைஃபை கொடுத்தாச்சு, வைஃபை ஸ்மார்ட் சுவிட்சஸ் மறுபடியும் கொடுத்தாச்சு. இதே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பிளிங்காக கரெக்டாக பார்க்கணும். இது அதே வந்து எடுத்துக்கும். பாருங்கள் ஃபைன் டிவைஸ் வந்துடுச்சு, இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இதனோட இதை மட்டும் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹால் 1 ஏற்கனவே ஒரு ஹால் வச்சுருக்கேன், இது ஹால் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா இதில் 2 டிவைஸ் வந்துடும். ஹால் ஏற்கனவே நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹால் 2 இருக்குது. உள்ளே போய்ட்டோம், ஹால் 2 உள்ளே போய்ட்டோம்னா 3 சுவிட்ச் கண்ட்ரோல், S1 S2 S3 பார்த்தீங்களா, அது 3 சுவிட்ச் கண்ட்ரோல். நம்மளுக்கு ஒவ்வொன்றா வேணுன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். S1 அப்படிங்கிறது 1, S2னா 2, S3னா 3. அது மூணுமே வந்து ஆஃப் ஆன் பண்ணி இது பண்ணிக்கலாம். கீழே வந்து வாட்ஸ், இவ்வளோ வாட்ஸ் போகும். ஒவ்வொரு சுவிட்சு ஒவ்வொரு பல்புக்கும் இவ்வளோ வாட்ஸ் போகுது அப்படின்னா கீழே காமிக்கும். இப்போ மூணுமே நான் டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டேன். மூணுமே இப்போ வந்து டோட்டலாக ஆஃபில் தான் இருக்குது. இது வாங்க எப்படி நம்ம ஃபோனில் லைட் எரியுதே அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது நம்ம 3 அழுத்திட்டோம், 3 அழுத்தணும் அப்படின்னா இங்கே ஆஃபில் இருக்குதுன்னு காமிக்குது. பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆனில் இருக்குது, இல்லைன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம வெளியே போயிட்டோன்னா கூட நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கலாம் லைட் ஆனில். அதே மாதிரி சுவிட்ச்லேயும் 2 தான். ஆஃப் இங்கே சப்போஸ் ஆஃபில் இருந்துச்சுன்னா அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணால் அங்கே லைட் எரியும். சப்போஸ் இங்கே ஆஃபில் இருக்குன்னா அங்கே சுவிட்ச்லேயும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 2 அதுக்கு தான் 2 நம்ம ஃபோன்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அங்கே டேரெக்டாக சுவிட்ச்லேயும் டேரெக்டாக போய் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இப்போ ஒர்க்கிங்கு ஆகிட்டுருக்குது. கரெக்டாக நம்ம சுவிட்ச் 1 சுவிட்ச் 2 வந்து ஒர்க்கிங் வந்து கரெக்டாக ஆகிட்டுருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் டைமிங் கண்ட்ரோல், உங்களுக்கு என்ன டைமில் ஆஃப் ஆகணும் ஆன் ஆகணும், எந்த டைமில் ஆஃப் ஆகணும் ஆன் ஆகணும் அதே கேட்கும், அது கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஃபோனில் வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இது 2ஆம் நம்பர் லைட்டு ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். இது சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.